வ.உ. சிதம்பரனார், சுப்பிரமணிய சிவா பாரதி அவர்களுடைய கைதும் சிறைவாசமும். 6 மாத கால சிறை தண்டனைக்கு பின்னர் பிபின் சந்திரபால் 1907 மார்ச் 9 விடுதலை செய்யப்பட்டார். அந்நாளை தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் சுதேசி தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட முடிவு செய்தனர். அரசு நிர்வாகம் அனுமதி மறுத்ததை மீறி வ.உ. சிதம்பரனார், சுப்பிரமணிய சிவா, பத்மநாபர் ஆகியோர் செயல்பட்டனர். அவர்கள் 1908 மார்ச் 12 தேச துரோக குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டனர். முக்கியமான சுதேசி இயக்க தலைவர்கள் கைது செய்யப்பட்டதால் சினம் கொண்ட உள்ளூர் மக்கள் எதிர்வினையாக வன்முறை நடவடிக்கைகளில் ஈடுபட ஆரம்பித்தனர். எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் கடையடைப்பு நடைபெற்றது. திருநெல்வேலி நகரசபை கட்டடமும் காவல் நிலையமும் தீ வைக்கப்பட்டன. சில முக்கியமான சுதேசி தலைவர்கள் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து நூற்பாலை தொழிலாளர்கள் பெருவாரியான எண்ணிக்கையில் ஆலை விட்டு வெளியே வந்தனர். எதிர்ப்பு தெரிவித்த கூட்டத்தாரோடு ஏற்பட்ட சில மோதல்களுக்கு பின்னர் காவல்துறையினர் துப்பாக்கி சூடு நடத்தி 4 அப்பொழுது கொல்லப்பட்டனர். 1908 ஜூலை 7 வ.உ. சிதம்பரனாரும் சுப்பிரமணிய சிவா பாரதியும் குற்றம் செய்தனர் என அறிவிக்கப்பட்டு தேச துரோக குற்றத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டனர். அரசுக்கு எதிராக பேசிய குற்றத்திற்காக சுப்பிரமணிய சிவா பாரதிக்கு 10 ஆண்டுகள் நாடு கடத்தும் தண்டனையும், அவருக்கு உடந்தையாக இருந்ததற்காக வ.உ. சிதம்பரனாருக்கு ஆயுள் தண்டனை 20 ஆண்டுகளும் விதிக்கப்பெற்றது. வ.உ. சிதம்பரனார் அரசை எதிர்த்து பேசிய குற்றத்திற்காக மேலும் ஒரு வழக்கில் அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பெற்றார். திருநெல்வேலியில் நடந்த போராட்டங்கள் எந்த அளவிற்கு அரசை தீவிரத்துடன் நோக்கியது என்பது இந்த கொடூர தண்டனைகள் மூலம் தெரிய வருகிறது.